இன்றைக்கி SaalaHome Foods கம்பு தோசை மாவு வச்சு எப்படி கம்பு தோசை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கப் கம்பு தோசை மாவு, அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு அரைச்சி வச்சு ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ரவா தோசை மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக. இப்போ இதில் நம்ம 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். கன்சிஸ்டன்சி நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் தேங்காய், கேரட் இதெல்லாம் கூட நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா காயட்டும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் இது மேலே தூவிக்கலாம். நம்ம மாவு இப்போ டம்ளரில் ஊற்றலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா கீழே மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ கீழெல்லாம் மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப குவிக்கான ஹெல்த்தியான SaalaHome Foods தோசை மாவில் பண்ண தோசை ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்குது. இதை தேங்காய் சட்னியோடு சாப்பிடுவோம், அல்டிமேட்டாக இருக்கும். இது எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் SaalaHome Foodsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.